கல்லீரல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை முழுமையாக 3 நாளில் வெளியேற்றி கல்லீரலை சுத்தம் செய்து கல்லீரலை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவாகவே நம்ம உடம்புல கல்லீரல்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான உறுப்பு. கல்லீரல்ல நச்சுக்கள் தங்கியிருந்தாலோ, அதாவது ஃபேட்டி லிவர்னு கூட சொல்லுவாங்க சில பேர், அந்த மாதிரியான பாதிப்புகள் உங்களுக்கு இருந்தாலோ நிச்சயமாக உங்க உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க உடம்புல நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும், ஆனா அந்த எனர்ஜியை உங்களால வெளிப்படுத்தவே முடியாது. அதாவது ரொம்பவே சோம்பலாவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. எந்தவித வேலையுமே உங்களால சுறுசுறுப்பா செய்ய முடியாது. எந்நேரமும் தூக்கம் வர்ற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் கல்லீரல் பாதிப்பு இருந்துச்சுன்னா இருக்கும். பொதுவாகவே கல்லீரல்ல அதிகமா நச்சுக்கள் தங்கறதுக்கு மிக முக்கிய காரணம் ஆல்கஹால் நிறைய எடுத்துக்கிறது, இல்லைன்னா ஃப்ரைடு ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணெயில பொரிச்ச உணவுகளை அதிகமா சாப்பிட்றது, இல்லைன்னா சரியான முறையில உணவே எடுத்துக்காம இருக்கிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகளால வரும். பொதுவாகவே உங்களுக்கு கல்லீரல்ல பிரச்சனை இருக்கு அப்படின்றது ரொம்ப எளிதா கண்டுபிடிக்க முடியும். கண்ணை சுற்றி கருவளையம் இருக்கும், இல்லைன்னா முகத்துல அங்கங்கே டார்க் பேச்சஸ் சொல்லுவாங்க, கருந்திட்டுகள் தெரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா வயிறு எந்நேரமே உப்பிட்டு இருக்கும், அதாவது வயிறு உப்புசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வாயில துர்நாற்றம், என்னதான் நீங்க ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை பல்லு விளக்குனாலும் வாயில துர்நாற்றம் இருக்கும். இது எல்லாமே கல்லீரல் சரியான முறையில வேலை செய்யறதுக்கு உண்டான அறிகுறிகள். இதை சரி செய்யறதுக்கு உண்டான டிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான கற்றாழை மடல் இந்த சைஸ்ல ஒன்னு எடுத்திருக்கேன். இது ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு நான் ரெடி பண்ண போறேன் ஒரு ஆளுக்கு. அதனால இந்த சைஸ்ல ஒரு கற்றாழை மடல் எடுத்துங்க. இப்ப இதை கழுவிட்டு சைட்ல இருக்கக்கூடிய முள்ளை நீக்கிட்டு மேல இருக்கக்கூடிய தோலை நீக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜெல் அதை மட்டும் எடுத்துங்க. ஒரு ஸ்பூனை பயன்படுத்தியோ கத்தியை பயன்படுத்தியோ எடுத்துக்கங்க. எடுத்துட்டு எப்பவுமே ஜெல்லு சில பேர் அப்படியே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, அது கொஞ்சம் நச்சுக்கள் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் கற்றாழை ஜெல்ல 10ல இருந்து 13 தடவையாச்சும் கழுவிட்டு தான் உள்ளுக்கு எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அது தெரியாம நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 தடவையாச்சும் நல்லா கழுவிக்குங்க. கற்றாழையில அதிகப்படியான ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்கு. இது அந்த செரிமான மண்டலத்தை சரி செய்யும். அது மட்டும் இல்லாம அந்த கல்லீரல்ல இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களை முழுமையாக கரைத்து வெளியேற்ற உதவுது. உடம்புல ரத்த ஓட்டத்தை நல்லா சீர் பண்ண செய்யுது. இப்ப நான் கற்றாழைய நல்லா கழுவிட்டு எடுத்துட்டு வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்ததான் ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் ஒன்று எடுத்துங்க. ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் இல்லை அப்படின்னா நீங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர் இருக்கு இல்லையா, அதை கூட பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இப்ப இந்த நெல்லிக்காயில அதிகப்படியான விட்டமின் சி இருக்கு. பொதுவாகவே விட்டமின் சி நம்ம நிறைய எடுத்துக்கணும். நிறைய எடுத்துக்கிட்டாலே நம்ம உடம்புல நச்சுக்கள் முழுமையாக கரைந்து வெளியேறிடும். இதனால உடம்புல ரத்த ஓட்டம் சீராக ஆரம்பிக்கும். உடம்பும் நல்லா சுறுசுறுப்பா ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமா கல்லீரலுக்கு இந்த விட்டமின் சி அதிக நிறைந்த நெல்லிக்காய் ரொம்ப நல்லது. இப்ப இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா அந்த கற்றாழை ஜெல் சேர்த்துங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க. கல்லீரல்ல பாதிப்பு இருக்கு அப்படின்னா தாராளமா டெய்லியும் கொத்தமல்லியை 1 கட்டு அளவுக்கு எடுத்துங்க. அதுதான் ரொம்ப எளிதா அந்த கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்த ஆரம்பிக்கும். இப்ப இதுல தேவையான அளவுக்கு தண்ணி கூட சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துங்க. இப்ப நைஸா அரைப்பட்டதை வடிகட்டியை பயன்படுத்தி வடிகட்டிக்குங்க. மறுபடியும் அந்த சக்கையில கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் வடிகட்டிக்குங்க. இப்ப வடிகட்டியாச்சு. அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, அதாவது சின்ன ஜீரகம் இருக்கும் இல்லையா, அதை வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்குங்க. இல்ல ஃப்ரெஷ்ஷான ஜீரகம் தான் இருக்குன்னா இதோட சேர்த்து கூட நீங்க அரைச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்ததா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடியில குர்குமின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இது அந்த கல்லீரல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். முக்கியமா மஞ்சள்ன்றது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியத்தை தருது. டெய்லியுமே அட்லீஸ்ட் ஒரு 1/4 இருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கணும். அது ரொம்ப நல்லது. இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. இதுல தேவைப்பட்ட சுவைக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம். இதை நீங்க காலையில வெறும் வயிற்றுல ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து குடிங்க. குடிச்ச 1 மணி நேரத்துக்கு நீங்க தண்ணி அந்த மாதிரி எந்த ஆகாரமுமே எடுத்துக்கூடாது. இதே மாதிரி நீங்க 3 நாள் தொடர்ந்து குடிக்கும் போது அவ்வளோ ஒரு அருமையா உங்களுடைய கல்லீரல் பழையபடி வேலை செய்ய ஆரம்பிக்கும். கல்லீரல்ல இருக்கக்கூடிய அந்த நச்சுக்கள் முழுமையாக வெளியேற ஆரம்பிக்கும். அந்த ஃபேட்டி லிவரும் படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும். முக்கியமா உங்களுடைய உடம்பு, அதாவது பழையபடி நல்லா சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த சோம்பல் எல்லாமே நீங்கிடும். அவ்வளோ ஒரு அருமையான ஜூஸ் இது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்பிக்கையோட இந்த ஜூஸை குடிச்சிட்டு வாங்க. நிச்சயமா நல்ல பலன் தெரியும். 3 நாளைக்கு தான் குடிக்கணும்னு கிடையாது. இது காலையில மதிய நேரத்துல எப்ப வேணாலும் அதுக்கப்புறமா நீங்க குடிக்கலாம். முக்கியமா இது நைட்ல குடிக்க கூடாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.